இந்த யூனிட்டி இஸ் பவர்னு ஒரு பழமொழி இருக்குது. அதோட ரியலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் சில எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இப்போது ஒருத்தன் கூட இன்னொருத்தன் சேர்ந்துட்டா 1+1 2 கிடையாது. அது 1+1 = 4. சப்போர்ட் கூட இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்ட்டா சைக்காலஜிக்கலி நம்மளுடைய பவர், நமக்கு சப்போர்ட் இருக்குது, நம்ம பண்ணுற செயலுக்கு சப்போர்ட் இருக்குங்கும் போது அவனோட பவர் டபுள் த பவர். இப்போ 1+1 is not 2, அது 4. இப்போ எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தன் ஒரு பிரச்சனை பண்ணுறான், அவனுக்கு கோவம் வருது, ஆனால் அவன் அடிக்க மாட்டான், அப்படியே சைலண்டாக நிற்கிறான், கை எதுவும் நீட்டலை. கூட ஒருத்தன் இருக்கான்னு வைங்களாம், அவன் ஒரு நலிந்தவனாகவே இருந்தால் கூட அவன் கையை நீட்ட பயப்பட மாட்டான், தைரியமாக கையை நீட்டுவான், தைரியமாக கை வைப்பான், அவனுக்கு தைரியம் வந்துடும். அப்போது அடிக்கிறதுங்கிறது 2 மேனோட பவர் கிடையாது. கூட ஒரு ஆள் இருந்தனால அவனுக்கு பவர் அப்படியே டபுள் ஆகுது. அவன் கோவம் வருது, இப்போ ஒருத்தனுக்கு கோவம் வரும்போது அவனோட பலம் வந்து ட்ரிபிள் ஆகும்ல, அந்த ஒரு இதில் ஒரு ஃபோர்ஸ். கோவம் நார்மலாக இருக்கும்போதும் கோவத்தில் ஒரு விஷயத்தை செய்யும்போதும் பவர் வந்து ×2 கிடையாது, ×4 பல்ல மாட்டாங்க. அது மாதிரி நாமளும் கூட ஒரு பிரச்சனை பண்ண போகிறோம்னா, ஒரு பிரச்சனை வைங்களா, தனியாக இருந்தோன்னா காம்ப்ரமைஸில் வந்துடும். சரிங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு காம்ப்ரமைஸில் பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே அன்பின் பாதை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாசிட்டிவ் டைலாக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு நான் பெரிய மகாத்மான்னு சொல்லிட்டு வருவோம். இதுவே கூட ஒருத்தன் இருந்தான்னு வைங்களேன், நம்மளோட ஒரிஜினல் குத்தி வெளியே வந்துடும், கோவம் வந்துடும், ஏதாவது அடிச்சிடுவோம், ஏதாவது கையில் கிடக்கிறது தூக்கி எறிவோம், இல்லை ஏதாவது வார்த்தை விட்டுட்டு நான் வீராதி வீரன் சூராதி சூரன், வந்த சண்டையை நான் விடுவதில்லை அப்படின்னு வீரவசனம் பேசுவாங்க. ஸோ கூட ஒரு ஆள் இருக்கிறது, கூட ஒரு சப்போர்ட் இருக்கிறதோட அதீதமான ஒரு ரியாலிட்டிங்கிறது இதுதான். ஸோ உங்களை அட்டாக் பண்ண ஒரு எதிரி வரான்னா கூட அவன் தனியாக வந்து எவனும் யாரையும் அட்டாக் பண்ணிட முடியாது, குயிக்காக அட்டாக் பண்ணிட மாட்டான். பட் அவன் கூட இன்னொருத்தனோட வரும்போது நீங்கள் 2 பேர் தானே சமாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போடக்கூடாது. ஏன்னா 1+1 2 கிடையாது, 1+1 4 5 6 பல மடங்கில் வருவானுங்க அவனுக்கு சப்போர்ட்டு. அவனுக்கு கூட ஒரு ஆள் இருந்தால் அவன் வந்து ஒரு 4 மடங்கு ஆயிடுவான், அவனோட சக்தி அதீதமாக இருக்கும். அதனால் ஒருத்தவங்க எதிரி உங்களை அட்டாக் பண்ண வரும்போது அவன் 2 பேர் தானே வராங்க சமாளிச்சிக்கலான்னு கூட நம்ம நினைக்கக்கூடாது. அவன் பவர்ஃபுல்லாக இருப்பான். சிங்கிளாக வரான் நம்ம பயப்படாமல் கூலாக நிற்கலாம். மேபி பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது, அப்படி ஏதாவது செஞ்சால் கூட சமாளிக்கிற லெவலில் தான் இருக்குன்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ 1+1 2 ஒரே விதமான எண்ணங்கள் ஒன்று சேர்ந்தாலே இவ்வளோ பெரிய ஒரு பவர் வரும்போது, அதை விட பல அதீதமான மக்கள் கூட்டி சேர்ந்து ஒரே இதோட இருந்தால் எவ்வளோ ஒரு 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 அடக்க முடியாத ஒரு அதீத சக்தியாக இருக்கும். அதை வந்து எதுவுமே செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு ஜெனியூனான எண்ணங்கள் ஒன்று சேர்ந்தால் சக்தி அழிக்க முடியாத சக்தியாக இருக்கும். அதை தான் நம்ம பெரியவங்க யூனிட்டி இஸ் பவர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஒருத்தன் உங்களை சிங்கிள் அட்டாக் பண்ண வரும்போது ரொம்ப பயப்படாதீங்க, கூலாக இருங்க. 2 பேராக வரும்போது 2 பேர் தான் வராங்கன்னா அவங்களோட பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. அவன் அதீத பவர்ஃபுல்லாக இருப்பான். பி கேர்ஃபுல்.